அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகம், ஒரு பயணமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில பேசலான்ட்டு இருக்கேன். ஆ இது தலைப்புன்னு சொல்ல முடியாது. என்னன்னா, அது ஒரு எதர்ச்சியா அமைஞ்சது. ஆ எனக்கு ஒரு விடுமுறை காலம் கிடைச்சது. எப்பயும் அந்த டைம்ல வந்து நான் ஒரு சபரிமலை அ பயணத்துக்கு போவேன். ஆ இந்த தடவ போக முடியாத சூழ்நிலையினால, அ ஒரு அந்த டைம இன்னொரு ஒரு பயணத்துக்கு திட்டமிடுவோன்ட்டு பிளான் பண்ணேன். அந்த பிளான்ல ஒரு இன்டர்வியூ வந்து ஜெயமோகன் அவர்களோட இன்டர்வியூவ வந்து பார்க்க முடிஞ்சது. அதுல வந்து அவர் கையில ஒரு புத்தகம் வச்சிருப்பாரு. அதுல வந்து அ திருவட்டாறு ஆதிகேசவன் கோவில் வரலாறு அப்படின்னு இருக்கும். அ அந்த அ புத்தகம் யார் எழுதுனதுன்னா, ஆகா பெருமாள் அவர்கள் எழுதுனது. அ இது கண்டிப்பா வந்து அதில அங்க இருக்கிற கலை நுணுக்கங்கள், பக்திமயமா இல்லாம, அது வரலாறு மற்றும் அந்த சிலைகளின் வடிவங்கள். எனக்கு இந்த சிலைகள் பத்தி ரொம்ப தெரியாது. ஏன்னா அத தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா எத்தனையோ பழமையான பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இருக்கு. ஸோ, அத பத்தியான ஒவ்வொரு சிலைகளின் உருவங்களும், அதோட டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ, அதுக்கு வந்து ஆகா பெருமாள் அவர்களோட புத்தகங்கள் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆ ஏன்னா அந்த புத்தகம் அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. நான் இத தான் படிச்சுட்டுருக்கேங்கிற ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு போயிடுறாரு ஜெயமோகன் அவர்கள். அந்த புத்தகத்த நான் தேடுறேன். எனக்கு கிடைக்கவே இல்ல. கடைசி வரையும் கிடைக்கல. சரி, அப்ப நம்ம வந்து வேற எங்க போலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது, சரி திருவட்டாறுங்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில நாகர்கோவில் லருந்து பக்கத்தில இருக்கு. அ அங்க போவோம்ங்கிறது முடிவாயிருச்சு. ஆனா, இன்னும் ஒரு நல்ல புத்தகம், இந்த மாவட்டம் சம்மந்தமா இத பத்தியான டீட்டெயில்டா இருக்கிற புத்தகங்கள், வேற என்ன புத்தகம் இருக்குன்னு தேடும்போது, ரைட்டர் ராம்தங்கம் அவர்கள் எழுதிய "ஊர் சுற்றிப் பறவை" குமரி மாவட்டத்தில் ஒரு சரித்திர பயணம் அப்படிங்கிற புத்தகம் அ எனக்கு அறிமுகம் கிடைச்சது. அத வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க ஆரம்பிக்கிறேன். வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா யாராவது கன்னியாகுமரி மாவட்டத்திலருந்து ஒரு பயணம் போறீங்க, அந்த சுற்று வட்டாரத்தில இருக்கிற பல இடங்களுக்கு போறீங்க அப்படின்னா, இந்த புத்தகத்த கையில வச்சுக்கங்க. ஏன்னா, இது வந்து வெறும் தகவல்கள் மட்டும் அடங்கிய புத்தகம் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் அ நான் வந்து இப்ப குமரி மாவட்டத்திலயோ, நாகர்கோவில் பக்கத்தில அடுத்தடுத்து ஒரு இடத்துக்கு போறேன்னா, ஜென்ரலா நான் போறேன்னா, கன்னியாகுமரி போவேன். அந்த கோவிலு, அந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை பார்த்துட்டு, அப்படியே அ சுசீந்திரம் கோவில் போயிட்டு, அம் அதுக்கப்புறம் திருப்பரப்பு ஃபால்ஸ் இது போவாங்க. இதுதான் மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு தான் போவாங்க. அதுக்கப்புறம் தொட்டிப்பாலம் அந்த பாலத்துக்கு போவாங்க. இந்த மாரியான ஒரு 4, 5 ஸ்பாட் இருக்கும். இந்த தொட்டிப்பாலமே வந்து நான் இந்த இத படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகம் படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாரி குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் தான் நம்ம வந்து பொதுவா ஒரு பயணம், சுற்றுலாவா போறவங்க போவாங்க. ஆனா இந்த புத்தகம் படிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா, இன்னும் டீட்டெயில்டா நெறைய வரலாறுகள் தெரியும். அதோட பின்புலங்கள் தெரியும். அதோட காலகட்டங்கள் தெரியும். அ அவ்வளோ டீட்டெயில்டா இருக்கு. வாங்க, இந்த புத்தகத்தையும், எனது ஒரு பயணத்த அனுபவத்தையும் பார்ப்போம். ஊர் சுற்றிப் பறவை. நல்ல தலைப்புன்னே சொல்லுவேன். ஏன்னா, இந்த புத்தகம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, ஒரு அ நண்பர்கள் 3 பேரு, நண்பரோட தங்கை கல்யாணத்துக்கு கார்லயே சென்னையிலேருந்து பயணம் வராங்க. ஸோ பயணம் வரும்போது, அ அந்த நண்பரோட தங்கைக்கு கல்யாணம் நடக்குதுல்ல, அந்த நண்பர் வந்து குமரி மாவட்டம். "சேர்றா நீ சொல்லு உங்க ஊரோட ஹிஸ்ட்ரிய சொல்றா, ஏதாவது நல்ல ஹிஸ்ட்ரியா சொல்லு" அப்படின்னு அந்த பேச்சு ஆரம்பிக்குது. அப்ப வந்து அவர் வந்து அவரோட ஊரோட டீட்டெயில வந்து ஒன்னொன்னா சொல்ல வராரு. இந்த புத்தகம் வந்து ஒரு
சுற்றுலா பயண புத்தகம் அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா, இந்த புத்தகம் நெறையா டீட்டெயில் சொல்லுது. இவரு எடுத்தோனே நேரா அந்த ஊரோட எழுத்தாளர்கள் பத்தியான அ டீட்டெயில வந்து குடுக்குறாரு. அது ரொம்ப முக்கியம்னு எனக்கும் பட்டுச்சு. ஜீவா, கவிமணி, சுந்தர் ராமசாமி, ஜெயமோகன் அவர்கள், தோப்பில் முகமது மீரான். தோப்பில் முகமது மீரான் அவர்கள் பேரு வந்து அ பரிச்சயம் இருக்கு. பட் இவர் வந்து இந்த பகுதியில தான் இருக்கிறவரு. இந்த லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிறவருன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஆக்கா பெருமாள், நாஞ்சி நாடன் இந்த மாரி நெறையா அது இன்னும் இல்லாம பழமையான எழுத்தாளர்களோட டீட்டெயில் எல்லாமே குடுத்துருப்பாரு. இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு சில எழுத்தாளர்கள் வந்து அ அந்த நிலப்பரப்புக்கு ஏத்தமான மொழி நடையிலயும், அந்த நிலப்பரப்பு சார்ந்தும் எழுதுவாங்க. ஸோ ரொம்ப எனக்கு புதுசா நெறைய எழுத்தாளர்களோட அறிமுகமும் இதில கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அம் அப்படியே கேஷுவலா ஒரு அடுத்தடுத்து நெறையா டீட்டெயில் இருக்கு. நான் கொஞ்சம் சொற்பமா தான் சொல்றேன். நீங்க இந்த புத்தகம் வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்த ஒரு வகைய பத்தி சொல்லியிருப்பாரு. இங்க வந்து மட்டி வாழைப்பழம்னு சொல்லி ஒரு பழம் இருக்கு. இந்த பழம் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா, நான் போயிட்டு அந்த மட்டி வாழைப்பழத்த சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு நம்ம ஊர்ல மலைப்பழம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஷேப்ல தான் இருக்கும். ஆனா, நான் டேஸ்ட்டே வேற. நல்லா இனிப்பு, அழகா நல்லா அவ்வளோ ருசியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ சாப்பிடுற ஐட்டங்கள பத்தி இப்ப சொல்லிட்டுருக்கேன். கட்டியப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நெய் மீன் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவ்வளோ ருசியா இருக்கும். அத பத்தியும் இந்த இதில சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த குமரி மாவட்டத்தோட ஊர் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறையா ஊர்கள் பெயர்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். கோடு, எல்லை, விலை, புதூர் இப்படி தான் முடியும். அந்த மாரியான பெயர்கள்ல இருக்கும். அதேமாரி இங்க வந்து நெறையா அரண்மனைகள் இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து இது வந்து நீங்க ஒரு ஒரு பகுதி நாகர்கோவில தாண்டி உள்ள போக ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, நான் போகும்போது நான் அந்த அனுபவத்த உணர்ந்தேன். எனக்கு தமிழகத்தில இருக்கிற ஒரு உணர்வே இல்ல. நீங்க ஒரு கேரள பகுதிக்கு போயிட்டுருக்கிற மாரி தான் இருந்தது. அந்த எனக்கு எப்படி சொல்றேன்னா, ஒரு தமிழகத்துக்குன்னு ஒரு வகையான ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். நம்ம அத உணர்ந்திருப்போம். அ மரங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். வெயில் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா கேரள பகுதிகளுக்கு போனீங்கன்னா, மரங்கள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் குளுமை இருக்கும். ஒவ்வொரு ஊரும் வந்து ஒரு மேடு பஸ் போறதே ஒரு மேடா இருக்கும். மேடு, இறக்கம், மேடு, இறக்கம் இப்படி தான் இருக்கும். அதே மாரி தான் இதுலயும் இருந்தது. அது இல்லாம, இங்க இருக்கிற மக்கள் வந்து அ அவங்களோட இந்த எப்படி சொல்றது? அ அவங்களோட உடைகளும், அவங்களோட உருவ அமைப்புனா எப்படின்னா, அங்க வந்து பேருந்து நிலையத்தில அன்னைக்கு வந்து வார நாள் பெண்கள்லாம் நிக்கிறாங்க. அப்ப வந்து அங்க பெண்கள் வந்து கேரள பெண்கள் வந்து ஒரு மாரி அ முடிகள நெறைய ஈரமா இருக்கிற மாரி நீளமா விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாரியான கேரள அமைப்புள்ள மக்கள் தான் இருந்தாங்க. மக்கள் நெறையா வந்து வேஷ்டியும், சட்டையும் கட்டிட்டு, அந்த மொழிகள் தான் பேசுறாங்க. சொல்லப்போனா அவங்க பேசுறது ஒரு தூய தமிழ்னே சொல்ல முடியல. ஒரு வகையில ஒரு ஒரு டைம் வந்து தமிழ் மாரி இருக்கு. ஒரு டைம் அது மலையாளமா இருக்கு. ஒரு சிலருக்கு தமிழே புரியல. மலையாளமே பேசுற மாரி தெரியுது. ஒரு சிலர் பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு ஈழத்தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் அவங்க பேசுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாரி நெறையா வேறுபாடுகள இங்க பார்க்கலாம். இந்த புத்தகத்துல இன்னும் நெறைய அரண்மனைகள பத்தி சொல்லியிருப்பாரு. ஆ தலக்குளம் அரண்மனை, பத்மநாபபுரம் அரண்மனை, இரணியல் அரண்மனை, உதயகிரி கோட்டை இது எல்லாமே சொல்லியிருப்பாரு. இந்த அரண்மனைக்குன்னே நீங்க தனியா ஒரு நாள் சுத்தி பார்க்கலாம். அந்த மாரியான அரண்மனைய பத்தியான டீட்டெயில் நெறைய இதில போட்டிருப்பாரு. அதோட வரலாறுகளையும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க முக்கியமா கோவில்கள் பத்தி நெறைய சொல்லியிருப்பாரு. சுசீந்திரம், அ தானுமாலயன் திருக்கோவில், அதுக்கப்புறம் த குமாரகோவில், திருவட்டார் ஆதிகேசவன் கோவில், அ திருப்பரப்பு மகாதேவன் கோவில், அ அதுக்கப்புறம் திக்குச்சி மகாதேவன் கோவில். இதில நெறையா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அ இவரு இந்த புத்தகம் படிச்சனால தான் நான் அங்க போய் பார்க்க முடிஞ்சது. அதுவும் திக்குச்சி மகாதேவன் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கோவிலு, ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில ஒரு மரத்தடியில அவ்வளோ அழகா இருக்குங்க. வாய்ப்பே இல்ல. நான் வந்து எனக்கு அது வந்து அங்க அங்க கூட்டமும் இல்ல, யாருமே இல்ல. அந்த
திட்டுல உட்காந்துட்டு பழமையான கோவில் ஆற்ற கரையில ஓடிட்டுருக்கு தண்ணி. அங்க வந்து சிலர் வந்து குளிக்கிறாங்க, துவைக்கிறாங்க. 1, 2 பேர் தான் இருக்கிறாங்க. சில சமயம் ஆள் அரவமே இல்லாம தான் இருக்கு. அங்க போய் உட்காந்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அமைதி. அத வந்து ஒரு ஒரு ஓவியம் மாரி இருந்தது. ஒரு அழகான ஒரு ஓவியம் மாரி இருந்தது அந்த கோவில். அவ்வளோ அமைதியா இருந்தது. இதெல்லாம் இந்த இந்த புத்தகம் படிச்சனால தான் முடிஞ்சது. இங்க இந்த கோவில்லே சிறப்பு என்னன்னா, இந்த மாவட்டத்தில சிவாலய ஓட்டம்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதில மென்ஷன் பண்ணியிருப்பார் ராம் தங்கம். ஓட்டம்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதில வந்து ஒரு 12 கோவில் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல அந்த மாவட்டம் சுத்தியே இருக்கு. உள்ளேயே இருக்கு. அப்படியே போய் அது எல்லா சிவாலயங்களும் தரிசனம் பண்ணிட்டே வராங்க. அதில ஒரு சிவாலயம் தான் இந்த அம் திக்குறிச்சி மகாதேவன் கோவில். அது ஒரு திருப்பரப்பு ஃபால்ஸ். அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் பக்கத்திலேயே இன்னொரு சிவன் கோவில் இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அது இல்லாம நெறையா மலைகள் பத்தி அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது சொல்லவே தேவையில்ல. இது கேரளான்னு தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட. அ அப்படியே நெறைய இயற்கை அவ்வளோ தொட்டி பாலம். காமராஜர் கட்டிய தொட்டி பாலம். மேலேயும் தண்ணி ஓடிட்டுருக்கும், கீழேயும் தண்ணி ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பெருஞ்சாணி அணை, அ காளிமலை, அதுக்கப்புறம் காளிமலை, காளிகேசம், உலக்கை அருவி இந்த மாரி நெறைய இருக்கு. இதில வந்து காளிமலைங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு சுயம்பு வடிவத்தில தர்மசாஸ்தா இருக்கிறாரு. ஐயப்பன் இருக்கிறாரு. அ இங்க எப்படி சபரிமலையில விரதம் இருந்து போறாங்களோ, அதே மாரி அங்கேயும் விரதம் இருந்து போயி, அங்க வந்து பொங்கல் செய்து விழா கொண்டாடுறாங்க. இந்த மாரி இது சாதாரணமா ஒரு பயணமா போனா, இந்த டீட்டெயில் கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனா, இந்த மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கே நெறையா பேத்துக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியுமான்னு தெரியல. அ அத படிச்சு பார்த்தா அந்த புத்தகம் படிச்சு பார்த்தாலே அவ்வளோ டீட்டெயில் தெரியும். ஸோ, ஒரு பயணத்தில வந்து நம்ம வந்து ஜென்ரலா ஒரு 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 சில இடங்களுக்கு போறோம், ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்றோம், ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறோங்கிறது மட்டும் இல்லாம, அந்த இடங்களின் வரலாறும், அந்த பின்புலமும், அதோட சிறப்பு அம்சமும் தெரிஞ்சுட்டு அத போய் பார்க்கும்போது, இன்னும் அதோட பார்வையும், அதோட மதிப்பு அதிகமா இருக்கு எனக்கு தோணுது. இந்த புத்தகம் படிச்சுட்டு நான் வந்து ஒரு அ பயணமா இந்த பகுதிக்கு போனேன். அந்த பயண அனுபவத்தையும் நான் இதில பதிவு பண்ணலான்ட்டு இருக்கேன். பெரிய அ பயங்கர அனுபவம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு தனிமை பயணமா போனேன். அதுதான் என்னோட முக்கியமான அனுபவம்னு சொல்லுவேன். ஏன்னா, நான் ஆண்டிற்கு ஒரு தடவ ஒரு தனிமை பயணம் போணும்னு என்னோட விருப்பம். அத மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கிறேன். அந்த வகையில இந்த புத்தகம் படிச்சுட்டு இந்த ஊர்களுக்கு நான் வந்து தனிமை பயணமா போனேன். முதல்ல வந்து மதுரைக்கு போயிட்டு, அங்க சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு, அங்க ஒரு அ சபரிமலைக்கு இருமுடி கட்டும் நிகழ்வு நண்பர் இருந்தாரு. அத முடிச்சுட்டு, அ அங்கருந்து நேரா அ மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலருந்து கன்னியாகுமரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அன்னைக்கு இரவு. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, கன்னியாகுமரிக்கு டைரக்ட்டா பஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். நீங்க நாகர்கோவில் போயிடுங்க. நெறையா பஸ் இருக்கு. அங்கருந்து நீங்க மாறி கன்னியாகுமரி போய்க்கங்க. ஸோ நாகர்கோவில் டூ கன்னியாகுமரி ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள தான் வருது. சரின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் பஸ்ஸ இம்மீடியட்டா வந்தது. அதில ஏறிட்டேன். நைட் 2 மணிக்கு இறக்கி விட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணேன், கன்னியாகுமரி போறத ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா, அன்னைக்கு வந்து விடுமுறை நாள்னால, அதுவும் வந்து பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாமே விடுமுறை பகுதி அந்த தினத்தில இருக்கிறனால, கூட்டம் அதிகமா இருக்குங்கிற தகவல் வந்தனால, எனக்கு கூட்டத்த நோக்கி போறதில விருப்பம் கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு அ பழமையான ஒரு இடத்துக்கு போணும். அதில தனிமையில இருக்கணும். தனியா பார்க்கணும். அந்த மாரி ஒரு விருப்பம் தான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நாகர்கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா, சுசீந்திரம் கோவில் போலாம். அங்க பக்கம் ஒரு 7 கிலோமீட்டர் தான் காமிச்சது. சுசீந்திரம் கோவிலுக்கு போய் இறங்குறேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நைட் 2:30 மணி. அந்த கோவில் நான் என்ன நெனச்சேன், அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாரி, அ ஒரு மாதிரி இரவானாலும் கடைகள் சிலது இருக்கும். அந்த மாரி நெனச்சுட்டு போனா,
ரொம்ப அமைதியா இருக்கு. யாருமே இல்ல. ஒரு சில கடைகள் வந்து மூடி அதுக்கு வெளிய தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு ஆட்கள் கூட இல்ல. நாய்கள் வந்து அப்படியே குறைச்சுக்கிட்டே வருது. அ என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ! என்னடா இங்கிட்டும் முடில, அந்த பக்கமும் முடில. எங்க போய் தங்குறது? புது இடமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே தூரத்தில ஒரு ஒலி. ஒரு வெஸ்பா ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வராரு. ஒரு பெரிய தாடி வச்சுட்டு. அவர் வந்து பேருந்து நிலையத்தில இன்னொருத்தர் அங்க இருக்கிறாரு. அவர கூப்ட்டுட்டு கிளம்புறாரு. நான் அவர்ட்ட கேட்குறேன், "இங்க வந்து தங்குறதுக்கு இடம் இருக்குமான்ட்டு?" அவர் வந்து டைரக்ஷன் காமிக்கிறாரு. "இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கு" அப்படின்ட்டு. சரி போலான்னு கிளம்பும்போது அவரே கேட்குறாரு, "நீங்க தங்கி எத்தன நாள் இருக்க போறீங்க?" சும்மா ஜென்ரலா கேட்குறேன். "இல்ல நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பணும்" அப்படின்னு சொன்னோனே, "சரி அப்ப நீங்க நான் இவர விட்டுட்டு வரேன். நீங்க என்னோட இடத்துக்கே வாங்க. நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு, காலையில குளிச்சுட்டு போங்க" அப்படின்னாரு. "அ 1 நாள் தானே எதுக்கு ஸ்டே இது ரூம் எடுக்குறீங்க? நீங்க இங்கேயே குளிச்சுட்டு போலாங்கன்னோனே, நானும் அவர் கூட போறேன். அவரும் இறக்கி விட்டுட்டு திரும்ப எனக்காண்டி அங்கேருந்து கூட்டு போறாரு. போனா ஒரு வீடு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாடசாலை மாரி இருக்கு. யாரோ நெறைய பேர் காவி வேஷ்டி கட்டி ஒரு 2, 3 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அ எனக்கு ஒரு பக்கம் ஒரு பயமாவும் இருக்கு. என்னடா இது! யாருன்னே தெரியாது. அவரா வந்து உதவி பண்றாரு. வீட்ல வேற 2, 3 பேர் தான் இருக்கிறாங்க. யாருன்னே தெரியாது. அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட் வருது. மனித மனம் தானே! இந்த உலகம் வந்து நமக்கு அப்படிப்பட்ட அனுபவத்த தான் குடுத்துருக்கு. எல்லாத்துக்கும் சந்தேகப்படணுன்ட்டு. ம். ஸோ எனக்கு ஒரு டவுட் வருது. ஆனா இருந்தாலும் அவர் அப்படி இது கிடையாது. இல்ல இது வந்து ஒரு பாடசாலை மாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தூங்கி தூக்கம் வரல. ஒரு 1 மணி நேரத்திலேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். அவர்ட்ட நான் நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி போனா திரும்ப நாய்கள் வந்து சுத்து போடுது. எங்க போறது அப்படிங்கிறபோது ஒரு டீ கடைக்கு போறேன். ஒரே ஒரு டீ கடை திறந்திருக்கு. அங்க டீ குடிச்சுட்டு எப்படி கோயிலுக்கு போணும் அப்படின்னு கேட்குறேன். கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னோடனே நாய்கள் இருக்கிறத பார்த்துட்டு யோசிக்கிறேன். ஆட்டோ எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா காலையில 4 மணி. ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒருத்தர் வந்து இவர கூட்டு போவாரு. ஒரு டீ மட்டும் வாங்கி குடுங்க. அவர் கூட்டு போவாருங்கிறாங்க. டீ வாங்கி குடுக்குறேன். அ அவர் வந்து கூட்டு போறாரு. அவர் ஏதோ நேத்து குடிச்ச குடியில மீதி இருந்த போதையிலேயே என்ட்டயே பேசிட்டே வராரு. முதன் முறையா ஒரு ஆட்டோக்கு காசு குடுக்காம, ஒரு நபர் ஒரு நாய்களிடமிருந்து காப்பாத்தி கூட்டு போறதுக்கு, ஒரு குட்டி அமௌண்ட் குடுத்து, நான் அவர் மூலமா நான் வந்து கோவிலுக்கு வந்து சேர்ந்தேன். சேர்ந்து கோவிலுக்குள்ள போம்போது, அப்பதான் நடை திறக்கிறாங்க. முதல் இந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே அ அந்த கடவுள பார்த்துட்டு, அங்க இருக்கிற சிலைகளையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அப்படியே கிளம்புறேன். உடனடியா நான் வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து திருவட்டாருக்கு பஸ்ஸு இம்மீடியட்டா கிடைக்குது. ஏறி உட்கார்றேன். திருவட்டாரும் வந்துருச்சு. வந்து இறங்குறேன். திருவட்டார் ஆதிகேசவன் கோயிலுக்கு போய் பார்த்தா, ஒரு அழகான லைட்டிங் கேரளாவோட அமைப்புல கேரளா ஃபுல் அந்த ஓடுகள் இருக்கிற மாரியான அமைப்புல அந்த கோவில் இருக்கு. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சுற்றுகள் இருக்கிற மாரி ஒரு 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 கட்டம் போட்டு, அதுக்குள்ள இன்னொரு கட்டம் போட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரியான வடிவமைப்புல கட்டம் கட்டமா இருக்கு. அ ஒரு சுற்று இருக்கு. அதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா ஒரு சுற்று இருக்கு. அதுக்குள்ள வந்து அம் ஆதிகேசவ பெருமாள் வந்து உருவம் இருக்கு. நல்ல தரிசனம். தரிசனம் முடிச்சுட்டு சிலைகள சுத்தி பார்க்குறேன். அவ்வளோ தூண்கள், ஒவ்வொரு தூண்களையும் விதவிதமான சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. அதில என்னன்னா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஐயனார் அவர்களுடைய அ சிலைகள் வந்து அங்க இருந்தது. நெறைய இருந்தது. அ ஸோ இதுக்கு தான் வந்து ஆகா பெருமாள் அவர்கள் அந்த புத்தகத்த படிச்சுட்டு போணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா, அந்த புத்தகத்த படிச்சுட்டு போயிருந்தோம்னா, இன்னும் வந்து அந்த தூண்ல ஒவ்வொரு தூண்லயும் என்ன வகையான சிலைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சு. சரி அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அடுத்து வந்து ஒரு ஆட்டோவ புடிச்சு பார்த்தேன். பஸ்ஸு வந்து சரியா கிடைக்கிற மாரி தெரியல. ஃப்ரீக்வன்சி கிடைக்கல. ஸோ இருக்கிற டைம்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு தொட்டிப்பாலம் ஆட்டோலயே போயிட்டு, அங்கேருந்து திருப்பரப்பு பார்த்துட்டு, அப்படியே ரூம் வந்து ஸ்டே பண்ணிட்டு, மறுநாள்
பத்மநாதன் அரண்மனைக்கு போனா திங்கள் விடுமுறைன்னு போட்டாங்க. ஸோ என்ன பண்றது? அ இதில என்னன்னா, நான் எதுவுமே வந்து நான் ஒரு ஆளா வந்தனால, இதெல்லாமே பார்த்தே தீரணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே வச்சுக்கல. என்னோட மைண்ட் செட்ட நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம இந்த மாவட்டத்துக்கு போறோம். இங்க இருக்கிற திருத்தலங்கள பார்க்குறோம். ஒரு கோவில் பார்த்தாலும் சரி, இல்லன்னா ஏதாவது ஒரு இடத்த பார்த்தா கூட சரி, போதும். ரொம்ப தூரம் நடக்கணுங்கிற ஆசை ஒண்ணு இருந்துச்சு. ஸோ, அதனால அன்னைக்கு அங்கருந்து ரூம்லருந்து ஒரு மதியத்துக்கு மேல கிளம்பி, திக்குறிச்சி மகாதேவன் கோவிலுக்கு நடந்தே மேக்ஸிமம் பாதி தூரம் வந்துட்டு, அங்கேருந்து கோவில் போயிட்டு, பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்துட்டு மறுநாள் பத்மநாதன் கோவில். அ அங்க அரண்மனைக்கு போறேன். அங்க பூட்டியிருக்கு. அதனால நீலகண்டேஸ்வரர் ஆலயம் ஒண்ணு இருக்கு. கல்குளம் நீலகண்டேஸ்வரர் ஆலயம். ஜஸ்ட் அப்படியே பேக் சைடு அந்த அ பத் பத்மநாபபுரம் பேலஸ்க்கு பேக் சைடே இருக்கு. அவ்வளோ ஒரு பழமையான ஒரு கோவிலா இருந்தது. சிவன் ஆலயம். அந்த 12 சிவாலய ஓட்டத்தில அதுவும் ஒரு கோவிலா வருது. அங்க தரிசனம் பண்ணிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு ஐயப்பன் சிலை தனியா இருக்கு. அங்கேயும் பார்த்துட்டு, அங்க வெளிய வந்தா அந்த குளம், தெப்ப குளம் இருக்கு. அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு காலை பொழுதுல, அந்த தெப்ப குளத்த சுத்தி வெளிப்புறமா ரோட்ல நடந்து வரும்போது ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அந்த கோவிலும், தெப்ப குளமும், அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற தென்னை மரங்கள் சேர்ந்து ஒரு ஒரு காட்சி ஒண்ணு கிடைச்சது. வாய்ப்பே இல்ல. அருமையா இருந்தது. அத பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஆ ஸோ இந்த பயணம் வந்து அ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பரப்ப நான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா, நான் மதுரை மாவட்டம், சென்னை இந்த பகுதியில இருந்தாலும், இந்த நாகர்கோவிலுக்கு நான் அவ்வளவா போனதே கிடையாது. ஸோ இப்ப போகும்போது பார்த்தா, கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கும். எனக்கு ஒரு பயணம் போகும்போது, அங்க இருக்கிற மக்களும், அவங்க பேசும் மொழிகளும் மாறுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் அது வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்த ஒரு 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 மாற்றத்துக்குரிய ஆ ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் வந்து இங்க நாகர்கோவில் அந்த மாவட்டத்தில அத தாண்டி நாகர்கோவில்லேருந்து திருவனந்தபுரம் போற வழி, அந்த பகுதியில இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் அங்கெல்லாம் பார்த்தோம்னா, அந்த ஊர் பெயர்களே நல்லாயிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் பேசுற தமிழ், ஆ சில பேத்துக்கு தமிழ்லயே இல்லாம மலையாளமும் கலந்து பேசுறது, அ நிலப்பரப்பும் அவ்வளோ பசுமையான நிலப்பரப்பு. ஆ குளிர்ச்சியா இருக்கு, நல்லாயிருக்கு. நெறையா ஸ்பாட் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பயணமா இருந்தது. திரும்ப சென்னைக்கு வந்துட்டேன். கண்டிப்பா குமரி மாவட்டத்துக்கு பயணம் போறவங்க இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எங்கேயுமே போர் அடிக்காது. அவ்வளோ டீட்டெயில்டா இருக்கும். ஆ எனக்கு தெரிஞ்சு குமரி மாவட்டத்தில இருக்கிறவங்களே இத வாங்கி படிச்சா அவங்களுக்கே இவ்வளோ இடம் இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஔவையார் கோவில் இருக்கும். அ அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதிக்கு அவங்க நண்பர்களோட போற மாரி எழுதியிருப்பாரு ஒரு பகுதி. அங்க தான் அந்த உலக்கை அருவி இதெல்லாம் வரும். அ அவ்வளோ அ ராம் தங்கத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, அவர் வந்து இந்த காட்டுப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில பயணத்த பத்தி எழுதும்போதெல்லாம், நாமளே அந்த ஸ்பாட்ல இருக்கிற மாரியான ஒரு ரைட்டிங் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட ராஜவனம் ஆகட்டும், வாரணமாகட்டும், இது 2மே படிச்சவங்களுக்கு தெரியும். அவரோட எழுத்துல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையோட பசுமையும், குளிர்ச்சியும் உணர முடியும். அதுவும் இந்த புத்தகத்துல நெறைய இடத்துல என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. நீங்களும் ஒரு பயணம் போங்க. ஆ இதே மாரி அவரோட அ பயண புத்தகங்கள் வேற எதுவும் இருக்கான்னு தேடுனா வந்துட்டே இருக்கு. ஆ இப்ப வந்து நான் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அடுத்து அத நான் படிச்சுட்டு அத பத்தி நான் சொல்றேன் இன்னொரு பதிவுல. கடவுளின் தேசத்தில்ங்கிற கேரள பகுதியின்ல அவர் போன பயணத்த பத்தி எழுதியிருப்பாரு. ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அ அந்த புத்தகத்த படிச்சுட்டு இன்னொரு நாள், இன்னொரு பதிவுல நாம பேசுவோம். ஓகே நண்பர்களே, கண்டிப்பா ஒரு பயணம் போங்க. எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.